இன்னைக்கு நான் சுவையான மோர் குழம்பு எப்படி பண்ணணும்னு காமிக்க போகிறேன். இதுக்கு நம்மளுக்கு தேவையான பொருட்கள் 2 கப்பு தயிர் எடுத்திருக்கேன். நல்லா கலஞ்சி மோர் மாதிரி வச்சுருக்கேன். அப்படி உங்களுக்கு வந்து தயிர் ஒழுங்காக உங்களால் கையில் கலக்க முடியலன்னா மிக்சியில் அரைச்சிக்கோங்க. அப்புறம் 2 ஸ்பூன் துவரம்பருப்பு ஊற வச்சுருக்கேன். 10 மினிட்ஸ் ஊற வைக்கணும். ஜீரகம், 2 பச்சை மிளகா, இஞ்சி இதெல்லாம் நம்ம மிக்சியில் இப்போ அரைக்க போகிறோம். இதுவும் 2 ஸ்பூன் ஜீரகம், 2 பச்சை மிளகா, இஞ்சி, அப்புறம் 10 நிமிஷம் ஊற வச்சு துவரம்பருப்பு இதெல்லாம் அரைக்க போகிறோம். இப்போ அடுப்பில் வச்சிடலாம். மோரை ரொம்ப கொதிக்க வைக்கணும்னு இல்லை, ஓரளவு ஒரு 5 மினிட்ஸ் இது பண்ணால் போதும். அந்த மோரில் இப்போ நம்ம அரைச்சி வச்சதை கொட்ட போகிறோம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. 5 மினிட்ஸ் ஆயிடுத்து. ஸோ நான் ஆஃப் பண்ண போகிறேன். எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. ஸோ நம்ம இப்போ வந்து என்னெல்லாம் தேவைன்னா கடுகு, கருவேப்பிலை, கொஞ்சம் ஃபெனுக்ரீக், வெந்தயம், அப்புறம் ஒரு நார் ரெட் சில்லி கட் பண்ணியிருக்கேன், காஞ்ச மிளகா கட் பண்ணியிருக்கேன், ஒரு 2 காஞ்ச மிளகா போதும், அப்புறம் வெண்டைக்காய். ஓகே, ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 காஞ்ச மிளகா, வெந்தயம் சும்மா ஒரு 2, கருவேப்பிலை, அப்புறம் வெண்டைக்காய், கொஞ்சம் பெருங்காயம், அப்புறம் வெண்டைக்காய். லோ மீடியம் ஃப்ளேம்லேயே வதக்குங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய் வதங்கினதுக்கு அப்புறமா வதங்கினதை அந்த மோரில் சேர்த்துருவோம்.